சொல்லியிருக்கேன். மீடியா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் நமஸ்காரம். இந்தியன் படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அடுத்து ஜீன்ஸ் முதல்ல இந்த மாதிரி படம்லாம் பண்ணேன். அப்புறம் அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிற டயத்தில் டெய்லி நியூஸ் பேப்பர் பார்ப்பேன். நியூஸ் பேப்பரில் பார்த்தீங்கன்னா இங்கே லஞ்சம் வாங்கினாங்க, இங்கே லஞ்சம் கேட்டாங்க, இங்கே ஒரு ரொம்ப ஒரு ஏழை விவசாயி இந்த லஞ்சம் கொடுக்காம முடியாமல் ரொம்ப சிரமப்பட்டார். இந்த நியூஸ்லாம் பார்க்கும்போது உடனே எனக்கு நம்ம இந்தியன் சேனாபதியோட ஞாபகம் தான் வரும். சரின்னு சொல்லிட்டு இப்போ சேனாபதி வந்தால் எப்படி இருக்குன்னு யோசிப்பேன். ஆனால் அது ஒரு கதையாக வரல. அதுக்கப்புறம் அடுத்த படம் மறுபடியும் அதே நியூஸ் பேப்பர், அதே லஞ்ச நியூஸு, தாத்தாவோட நினைப்பு, ஆனால் கதை வரல. ஸோ ஒரு நல்ல கதைக்காக வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். ஆனால் அந்த ஃபீலிங் இருக்குது, மறுபடியும் தாத்தா வரணும்ன்ட்டு 2.1 டயத்தில் ஒரு நல்ல ஒரு கதையாக ஃபார்ம் ஆச்சு. சார்கிட்ட சொன்னேன், சாருக்கு பிடிச்சது, உடனே பண்ணிடலான்னு முடிவு பண்ணோம். ஆக்சுவலாக அந்த பார்ட் 1ல் இருக்கிற அந்த சேனாபதி கேரக்டரை எப்படி டிசைன் பண்ணோம்னா, சாருடைய ஃபோட்டோ, ஃப்ரண்டல் ஃபோட்டோ, ப்ரொஃபைல் ஃபோட்டோ, அவங்க ஃபாதர் கமல் சாருடைய ஃபாதருடைய ஃபோட்டோ, ஃப்ரண்டல் ஃபோட்டோ, ப்ரொஃபைல் ஃபோட்டோ, அவங்க பிரதர்ஸ் அவங்களுடைய ஃபோட்டோ, ஃப்ரண்டல், ப்ரொஃபைல், எல்லா ஃபோட்டோஸும் ஆர்ட் டைரக்டர் தோட்டா தரணிகிட்ட கொடுத்து அந்த கேரக்டர் எப்படி, எவ்வளோ கோவக்காரர், அவர் மிலிட்ரியில் இருந்தவர், எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணோடனே அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஸ்கெட்ச் ஒன்று போட்டு கொடுத்தாரு. அதை பார்த்த உடனே எனக்கு ஒரு கூஸ் பம்ப்ஸ் வந்துச்சு. அந்த கேரக்டர் நீங்கள் பார்ட் 1ல் பார்த்தீங்க. அதே 25 வருஷம் கழித்து நாங்கள் ஃபோட்டோ ஷூட் எடுக்கும்போது அவர் அந்த கெட்டப்பில் நிற்கும்போது சேம் கூஸ் பம்ப்ஸ், ஒரு மாதிரியான ஒரு ஃபீலிங் இருந்தது. அதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்னு தெரியல. ஏன்னா இதே ஃபீலிங் தான் ஃபர்ஸ்ட் பார்ட் எடுக்கும்போதும் ஃபர்ஸ்ட் டே அதே ஃபீலிங், கூஸ் பம்ப்ஸ். கண்டிப்பாக நீங்களும் தேட்டரில் சேனாபதியை 28 வருஷம் கழிச்சு பார்க்கும்போது அந்த கூஸ் பம்ப்ஸ் வரும் நான் நம்புகிறேன். அவர் மட்டும் இல்லை, இன்னொருத்தர் நீங்கள் 28 வருஷம் கழிச்சு பார்க்க போறீங்க இந்த படத்தில். அவர் நம்ம நெடுமுடி வேணு சார். அவரையுமே ஃபர்ஸ்ட் டே ஷூட்ல பார்க்கும்போது அந்த கிருஷ்ணசாமி கேரக்டர் 28 வருஷம் கழிச்சு அங்கே முன்னாடி உட்காந்துருக்காரு போது அந்த ஃபீலிங் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இஸ் சச் அ வண்டர்ஃபுல் ஆக்டர். இன்னைக்கு நம்மளோட இல்லைனாலும் அந்த படத்தில் இருக்காரு. அந்த படத்தினால அவர் எப்பவுமே இருப்பார். அவர்கிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா, அவ்வளவு டெடிகேட்டட் ஆக்டர். சத்தமாக பேச மாட்டாரு, ரொம்ப சிம்பிள் பர்சன். பார்த்தா ஃபுல் ஃபீவர். ஷூட் பண்ணும்போது அவர் வச்சு ஒரு சீன் ஷூட் பண்ணிட்டு இருந்தோம். பயங்கரமான ஃபீவர். போய் கேரவனில் பார்த்தேன், அவ்வளோ சூடாக இருக்கு. என்ன சார், நம்ம எதாவது கேன்சல் பண்ணிட்டு போஸ்ட்போன் பண்ணலாமான்னு கேட்டேன். இல்லை இந்த சீன் பண்ணுற போது ஒரு டேஸ்ட் இருக்கே, அந்த டேஸ்ட்டுக்கு முன்னாடி இந்த ஃபீவர்லாம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நடித்தார். சச் அ கிரேட் ஆர்டிஸ்ட். அது மாதிரி இப்போது கமல் சார் பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் ஒவ்வொரு சீனையும் அவங்களுடைய ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ்னாலையும் பர்ஃபார்மன்ஸ்னாலையும் அந்த குவாலிட்டி எந்த அளவுக்கு கொண்டு போயிருக்காங்க நீங்கள் படம் பார்க்கும்போது தெரியும். 70 நாள் அந்த ப்ராஸ்தட்டிக்ஸ் மேக்கப் போட்டு 3 hours மேக்கப் போட்டு சாப்பிட முடியாமல் திருப்பி கலைக்கிறதுக்கு ஒன்றும் அவ்வளோ கஷ்டப்பட்டு நடிச்சிருக்காங்க. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு சீன் ரோப்பில் தொங்கணும், ரோப்பில் கட்டி தொங்க விட்டோம். ஒரு ஷாட் இல்லை, 4 நாள் எல்லா ஷாட்டும் ரோப்லேயும் தொங்கணும். ரோப்பில் தொங்கிட்டே பஞ்சாபி டயலாக்ஸ் பேசணும், ப்ராஸ்தட்டிக்ஸ் மேக்கப்பு. அதுவும் இல்லாமல் ஸ்லோ மோஷனில் எடுத்த சீன். ஸ்லோ மோஷனில் சீன் எடுக்கிறதுனால அவர் முன்னாடியே பர்ஃபார்ம் பண்ணி ரெக்கார்ட் பண்ணணும். 24 ஃப்ரேம்ஸில் ரெக்கார்ட் பண்ணி அந்த சவுண்டை 12 ஃப்ரேம்ஸில் ப்ளே பண்ணும்போது கிச்சின்னு ஃபாஸ்ட்டாக வரும் சவுண்டு. அந்த ஃபாஸ்ட்டாக வர சவுண்டுக்கு சிங் பண்ணி அவர் திருப்பி நடிக்கணும். கேமரா ரோல் ஆகும்போது நடிக்கணும், ரோப்பில் தொங்கணும், ப்ராஸ்தட்டிக்ஸ் மேக்கப்பு. பத்தாவது கையில் வரைகிற மாதிரி ஒரு ஆக்டிவிட்டி வேறு கொடுத்தேன். இவ்வளவும் சேர்த்து பண்ணுறதுக்கு இந்தியாவில் இல்லை, வேர்ல்டில் எந்த ஆக்டாலையும் முடியாது என்னால் அடித்து சொல்ல முடியும். அது ஒரு எக்ஸாம்பிள் தான். அந்த மாதிரி அவ்வளோ சிறப்பாக நடித்து இந்த படத்துக்கு ஒரு ஒரு உயிர் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி சித்தார்த்து ரொம்ப சிறப்பாக நடித்து, அவர் பாபி சிம்மா, அப்புறம் விவேக், அப்புறம் பிரியா பவானி சங்கர், ரகுல் பிரீத் சிங், இந்த மாதிரி நிறைய பேர் இந்த படத்துக்கு நடித்து அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் ஆக்டிங்னால ஒரு ஸ்ட்ரென்த் கொடுத்துருக்காங்க. அப்புறம் மிஸ் வேர்ல்ட் 2000, மிஸ் யூனிவர்ஸ் 2017 டெமிலியே தெபோன்னு ஒருத்தவங்க அந்த கேலண்டர் சாங்கில் அவ்வளோ அழகாக டான்ஸ் ஆடிருக்காங்க. நம்மளுடைய தமிழ் பாட்டை பாடியிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய அட்ராக்ஷன் இருக்குது இந்த படத்தில். அதுவும் இல்லாமல் நம்ம கேரளாலேருந்து நிறைய கலைஞர்கள் ஒர்க் பண்ணியிருக்காங்க. பட்டணம் ரஷீத் நேஷனல் அவார்டு வின்னர் மேக்கப்பில் ஒர்க் பண்ணியிருக்காரு.
சதீசன் காஸ்டியூம்ஸ் நேஷனல் அவார்டு வின்னர், அவரை ஒர்க் பண்ணியிருக்காரு. நண்டு போட்வால் அவர் ஆக்ட் பண்ணியிருக்காரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த அனிருத் வந்து ரொம்ப அருமையான சாங்ஸ் கொடுத்துருக்காரு. டெக்னீஷியன்ஸ் ஒவ்வொருத்தருக்காக அந்த படம் பார்க்கலாம். வந்து ரவிவர்மனுக்காக பார்க்கலாம், கேமராமேன், ப்ரொடக்ஷன் டிசைனர் முத்துராஜ் சாருக்காக பார்க்கலாம். டெக்னீஷியன்ஸுக்காக நீங்கள் ஒரு தடவை பார்க்குற மாதிரி அவ்வளோ எல்லா டெக்னீஷியனும் அவ்வளோ, ஸ்ரீகர் பிரசாத் எடிட்டர், விஎஃப்எக்ஸ் சூப்பர்வைசர் ஸ்ரீனிவாஸ் மோகன், அப்புறம் ஸ்டண்ட் டேரக்டர்ஸ் அன்பறிவுலேருந்து அனல் அரசுலேருந்து பீட்டர் ஹெயின், தியாகராஜன் மாஸ்டர், இவங்கெல்லாம் வந்து ஸ்டன் சில்வா, இவ்வளோ பேர் வந்து ஆக்ஷன் சீன்ஸு கொஞ்சம் ரிஸ்கான சீனுக்கெலாம் வந்து இது பண்ணியிருக்காங்க. இந்த படத்துக்காக ஒர்க் பண்ண அத்தனை டெக்னீஷியன்ஸுக்கும் அத்தனை நடிகர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்தை வந்து கேரளாவில் ரிலீஸ் பண்ணுற கோபாலன் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். ஆக்சுவலாக என்னன்னா, லைக் இந்த படம் வந்து இந்தியாவில் உள்ள அத்தனை சிட்டிசனும் வந்து ஒரு எங்கேஜிங்காக பார்க்கக்கூடிய மாதிரி வந்திருக்குன்னு நான் நம்புகிறேன். அத்தனை ஃபேமிலிஸும் வந்து இது ரசிக்கக்கூடிய படமாக கனெக்ட் பண்ணிக்கக்கூடிய படமாக இருக்கும். அப்புறம் ஒவ்வொருத்தரும் படம் முடிஞ்சு திரும்பி போகும்போது ஒரு தாட் ஒரு எடுத்துகிட்டு போகிற மாதிரி ஒரு திங்கிங் வரும். அதாவது இந்த படம் வந்து பேன் இண்டியன் ஃபிலிம்னு சொல்கிறத விட ஒரு பேன் இண்டியன் தாட் உள்ள படம் நான் சொல்லுவேன் நான். ஸோ இங்கே வந்திருக்கிற மீடியா நண்பர்கள் வந்து இந்தியன் 1 வந்து சப்போர்ட் பண்ணி பெரிய வெற்றி ஆக்கிறதுக்கு நீங்களும் ஒரு காரணமாக இருந்தீங்க. இந்த இந்தியன் 2வையும் வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணி ஒரு வெற்றியாக நான் கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.